புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதைத்தான் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதலாவதாக இந்த இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து, அதாவது முன்பதாக எழுதப்பட்ட எழுத்து படைப்புகளிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு ரூபிக்கிறார்கள். அப்போ அவங்க செய்த போதனையே என்னென்னா, இந்த சுவிசேஷம் எப்படி முந்தைய ஏற்பாடில் அப்படியே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் போதிக்கிறாங்க. பவுலடியார் நம்ம முன்னாடி பார்க்கும்போது சொன்னாங்க, பவுலடியார் எல்லா இடங்கள்லையும் போய் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இயேசுவே கிறிஸ்து திருஷ்டாந்தப்படுத்தினார். எல்லா இடத்துலையும் திருஷ்டாந்தப்படுத்தினா எல்லாத்துக்கும் வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. இங்கே சொல்லியிருக்கு பார்த்தியா இவர் தான், இங்கே சொல்லியிருக்கு பார்த்தியா இவர் தான். அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அந்த இயேசுவை இந்த இயேசுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை கிறிஸ்துவும் தேவனுமாக வைக்கினார் சொல்லு. இதுதான் அவங்களுடைய செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரே இஸ்ரவேலருக்கு மீட்பராகவும் அவர் மேசியாவாகவும் இருக்கிறார்னு சொல்லுவாங்க. ஆதி சபையை அவர்கள் எப்படி திடப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், முழுவதுமாக வேதத்தை இப்படி தான் போதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சபைகளில் சுவிசேஷம் வந்து சரியானபடி இல்லாதனுடைய அடிப்படை என்ன, அல்லது சுவிசேஷம் மாற்றப்பட்டவனுடைய அடிப்படை என்னவென்றால், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் சொல்லி பார்க்குறாங்களே தவிர, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னு பார்க்கல. ப்ராப்ளம்.